ஓகே, ப்ராஜெக்டோட டாபிக் வந்து IoT பேஸ்டு டிரான்ஸ்மிஷன் லைன் சேக் அண்ட் ஃபால்ட் டிடெக்ஷன். ஓகே. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம இருக்கிற இபி லைனில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சேக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சேக் டிடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வந்து ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இப்போ லோ வோல்டேஜ் வருது, லோ கரண்ட் வருது அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த இடத்துல லோடு மாற்றி, ஸோ இது வந்து நார்மல் வோல்டேஜ், ஸோ நம்ம பல்பு மாற்றி போடுறோம், லோ வோல்டேஜாக கன்சிடர் ஆகிக்கும். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வோல்டேஜ் கம்மி அண்ட் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் அவுட்புட்டாக வந்து காட்டுறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஐஓடிலே பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து வெப் சர்வர். ஸோ இந்த சர்வர் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியில் ஓப்பன் பண்ணிங்க அப்புறம் ஓப்பன் ஆகும். எப்படி ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பிளிங்க் ஐஓடின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இது வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா லாகின் ஆகும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போயிடும் டேரெக்டாக. ஓகே. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆன்லைன் வந்தாலும் ஆன்லைன் வந்துடும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹாட்ஸ்பாட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும். யூசர் நேம் வந்து உங்களுக்கு வந்து ESP32 ஸ்மாலில் டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து 0 to 8 வரைக்கும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் வந்து இந்த IoT வந்து உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஐஓடி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிட்ட ஆன் பண்ண ஹாட்ஸ்பாட் மாற்றினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிட்ட ஆன் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர் அடாப்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டு பல்புக்காக. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த குண்டு பல்ப் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஸோ இப்போ ஐஓடி பேஸ் கனெக்டிங் ஒய்ஃபைன்னு வருதுங்களா. ஸோ இப்போ ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 220 கிட்ட வருது. ஸோ இது வந்து கரண்ட் வந்து 0.6 அப்படின்னா உங்களுக்கு 6 ஆம்ஸ் கிட்ட வருது. ஓகே. ஸோ நார்மல் சேகுன்றது நார்மல். ஸோ சேகுன்றது அதுதான். ஓகே. ஸோ நான் இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஐஓடியில் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்படின்ற வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம சேகோட அவுட்புட் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சேகை வந்து இப்போ நார்மலாக இருக்குது. இப்போ தொங்குது அப்படின்றப்ப உங்களுக்கு ஆங்கிள் மாறுறப்ப உங்களுக்கு சேக் ப்ரெசன்ட் லோடு ஸ்ட்ரிப்புன்னு வந்து உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு வரதை வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஐஓடியிலே உங்களுக்கு வந்து சேக் ப்ரெசன்ட் லோட் ஸ்ட்ரிப்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அடுத்த லூப்புக்கு போகிறப்ப நீங்கள் வந்து இந்த ரீசெட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் ஆகிரும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்த அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து சேகோட அவுட்புட் பார்த்தோம். ஸோ ஐஓடியில் அப்டேட் ஆனது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜோடது இருக்குது, கரண்ட்டோடது இருக்குது. ஓகே. இப்போ வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 220 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் எப்படி வேரி பண்ண அப்படின்னா இங்கே ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து நீங்கள் வேரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ 211, 290 இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 50 வோல்டேஜ் கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து லோ வோல்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ லோ வோல்டேஜ் ட்ரிப் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லோடு வந்து லோ வோல்டேஜ் ட்ரிப் பண்ண ஐஓடியிலே வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து அடுத்த ஆப்ரேஷன் போடணும்னா இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கும் ENன்னு சொல்லிட்டு, இந்த EN பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பட்டன் போயிடும். இல்லைனா நீங்கள் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணால் கூட உங்களுக்கு அடுத்த கண்டிஷனுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேகோட அவுட்புட் பார்த்தோம். அடுத்து இப்போ வோல்டேஜோட அவுட்புட் வந்து பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து வந்து கரண்ட்டோட அவுட்புட் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த பல்ப் வந்து எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னா லோ வோல்டேஜ்க்காக. ஸோ நார்மல் வோல்டேஜ் வருதுன்றப்ப நம்ம இந்த குண்டு பல்ப் போடணும். ஸோ இது வந்து லோ வோல்டேஜ் இண்டிகேஷனுக்காக ஸோ நம்ம இந்த பல்ப் வந்து போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அது வந்து லோ கரண்ட்டுன்றதுனால இப்போ லோ கரண்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ரிப் வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு போடணும், ஏன்னா இது ஏசி வோல்டேஜ் அப்படின்றதுனால. ஸோ திரும்பி ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ ஆன் பண்ணி லைட் வந்து க்ளோவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போ கனெக்டிங் ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து லோ கரண்ட். ஓகே. ஸோ இப்போ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லோ கரண்ட் வந்ததுனால லோ கரண்ட் லோடு ஸ்ட்ரிப்டு அப்படின்னு வந்துருச்சுங்களா. ஸோ இங்கேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வந்திருக்கும் லோ கரண்ட் லோடு ஸ்ட்ரிப் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ அடுத்து வந்து நான் இப்போ குண்டு பல்ப் போட்டு காட்டுறேன், அப்போ இது வராது. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து குண்டு பல்ப் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லோ வோல்டேஜ் வந்து காட்டாது. ஸோ இப்போ சேகும் நார்மலு, எல்லாமே நார்மலு. ஸோ லோ வோல்டேஜும் இல்லை, லோ கரண்ட்டும் இல்லை. ஸோ இதான் வந்து நார்மல் ஸ்டேட். ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த பல்ப் மாற்றி போடுறப்போ உங்களுக்கு வந்து லோ கரண்ட் இண்டிகேஷனுக்கு வந்து காட்டும். ஓகே. ஸோ இப்போ காம்பனன்ட் எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். ஸோ இந்த ஓவரால் இந்த கிட்டோட பவர் சப்ளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணுறது. அடாப்டர் 12 வோல்டேஜ் 1 ஆம்ஸ் கரண்ட் ரீடிங் தரும். ஸோ குண்டு பல்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ பல்ப் வந்து ஹீட் ஆகுன்றதுனால இப்போ ஆஃப் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். நீங்களும் அடிக்கடி ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப ஹீட் ஆகும். ஓகே. ஸோ அந்த அடாப்டர்லேருந்து வர 12 வோல்டேஜை நம்ம வந்து இந்த பவர் சப்ளை போர்டில் கொடுத்துருப்போம். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா 12 வோல்டேஜை 5 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ இது கன்வெர்ட் பண்ணி தர வோல்டேஜ் எதுக்காக அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற வோல்டேஜ் சென்சார் அண்ட் வந்து உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணுற சேகோட அந்த சென்சார். ஸோ இங்கே LCD இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து 5 வோல்டேஜ் தான் தேவைப்படும், அதனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ESP32 சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாக வந்து ஒய்ஃபை மாடியூல் இருக்குது. ஸோ இந்த ஒய்ஃபை மாடியூல் மூலிமா தான் உங்களுக்கு வந்து ஐஓடி வந்து பார்க்க முடியுது.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் யூஸ் பண்ணுறோம். சென்சார் நேம் வந்து ADXL 345 சென்சார். இது வந்து ஒரு ஆங்கிளை வந்து பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சேகை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த சென்சார் வந்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு வோல்டேஜ் சென்சார் இருக்குது. ஸோ இந்த வோல்டேஜ் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பல்ப்லேருந்து வர AC வோல்டேஜ் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து உங்கள் வேரி பண்ணுறப்ப 220 வோல்டேஜ் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு வேரி பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகி லோ வோல்டேஜ் போச்சு அப்படின்னா வந்து ஷட் டவுன் பண்ணி கொடுத்துரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கரண்ட் சென்சார் இருக்கும். ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்க மாடல் வந்து கரண்ட் சென்சார். இந்த கரண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் வந்து ரீட் பண்ணி கண்ட்ரோல்ட்டு சொல்லணும். கண்ட்ரோல் வந்து டெசிஷனை மேக் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஸோ இந்த டெசிஷனை மேக் பண்ணுறதால கண்ட்ரோல் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ரிலே மாடல் யூஸ் பண்ணுறது. ரிலே மாடல் எதுக்காகனா ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சிங்காக. ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பல்போட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே.